மக்களே இந்த சீசனுடைய பெஸ்ட் பாட்டிலோடைய லிஸ்ட்டில் கனி அக்கா முதல் இடத்துல இருக்காங்க. இன்னொருத்தரும் அதில் ஆட் ஆன் ஆக போகிறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானா தான். ஏன் அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் நம்மளுடைய வினோத் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க வந்து வச்சுருப்பாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் வச்சாங்களோ இல்லையோ பெரிய பெரிய அக்யூசியேஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த அக்யூசியேஷனுக்கு வந்து ஒரு பதில் கிடைக்கணும் இல்லையா? ஸோ அந்த பதிலை வந்து வினோத் அவர்களே இன்றைக்கி வந்து சொல்லிட்டாப்புல. அதுக்கப்புறம் பக்கம் கம்ருதீன் இருக்கார், அவரும் சொன்னாப்புல. இன்னொருத்தர் அரோராவும் இருக்காங்க, அவங்களும் வந்து கன்ஃபரன்ட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் வியானா வந்து அந்த அக்யூசியேஷனை வித்ட்ரா பண்ண மாட்டேன், நான் மறுபடியும் கேமரா கிட்ட போய் சாரி நான் வினோத் அண்ணாவை நான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க. அப்படின்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ அந்தளவுக்கு மோசமாக வியானா நீங்கள் அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் தான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கா இல்லை இந்த வீக்கான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, வியானா போய் கேமரா முன்னாடி நின்று வினோத் அண்ணா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு, இங்கே வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது, அதை வந்து கூட்டும் முதல்ல விசாரிங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வியானா அவர்கள் வந்து கன்ஃபரன்ட் வந்து பண்ணியிருப்பாங்க பிக் பாஸ் கிட்ட கேமரா மூலயமாக. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ரியல் பிரச்சனை எங்கேருந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் கிட்ட அவர் கொஞ்சம் ஹார்ஷாக வந்து பிஹேவ் பண்ணிப்பார், நாக்கு கடிச்சிக்கிட்டு சில வார்த்தைகளை கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வியானா வந்து போயிட்டு கேமரா முன்னாடி நின்று பிக் பாஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் பிரச்சனை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் சுபிக்ஷா கிட்டே இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. சுபிக்ஷா அந்த இடத்துல இல்லாத ஒரு ஆளாக இருப்பாங்க, அந்த விஷயத்துக்கு சம்மந்தப்படாத ஒரு ஆளாக வந்து இருப்பாங்க. பட் வியானா சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக நானும் அங்கே தான் இருந்தேன், அப்படி தான் நீங்கள் பேசுனீங்க, அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்தாதீங்க, ஓ அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வார்த்தைக்கு எதுவாக இருந்தாலும் நான் சனிக்கிழமை நான் பதில் சொல்லிக்கிறேன், விஜய் சேதுபதி கேட்கட்டும், இல்லை நான் படம் போட்டு காட்டுங்கன்னா அங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வினோத் அவர்கள் சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் ஓகே. ஆனால் அந்த இடத்துல என்ன வார்த்தை பயன்படுத்தினார் அப்படின்றது லைவ் பார்த்தவங்களுக்கும் தெரியல, எபிசோட் பார்த்தவங்களுக்கும் தெரியல, அது எல்லாமே மியூட்டடில் வந்து இருந்தது. ஓகே. ஸோ அதனால் அது தெரியல. மேபி அதுக்காக விஜய் சேதுபதி அவர்கள் குறும்படம் போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரி, இது வரைக்கும் ஒரு பிரச்சனை. ஓகேங்களா? ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத் மேலே இன்னொரு அக்யூசியேஷனை வந்து வைக்கிறாங்க வியானா. என்ன அக்யூசியேஷன் அப்படின்னா, அவர் வந்து ஹிந்தி பாட்டு வந்து பாடியிருக்காராம். ஓகேங்களா? ஹிந்தி பாட்டு வந்து பாடியிருக்காப்புல. அந்த பாட்டு வந்து கொஞ்சம் கெட்ட வார்த்தைகள் சம்பந்தமான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு வியானா இருக்கும்போது பாடியிருக்காங்க. வியானா இருக்கும்போது மீன்ஸ் அவர் பாடியிருக்காரு, வியானா இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து வியானா அவர்கள் வந்து இதை தப்பாக எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒஸ்ட்டாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வியானா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை கமருதீன் கிட்ட போய் வந்து சொல்கிறாங்க. கமருதீன் உங்கள் ஃப்ரெண்டு வினோத் இருக்கார்ல, அவர் வந்து இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து பாடுறாரு, இது வந்து சரியில்லை, எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வியானா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து கமருதீன் வினோத் கிட்ட சொல்லியிருக்காப்புல. இப்போ அரோராவும் வியானாவும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாத்ரூம் பிரச்சனை காலையிலே வந்திருந்தது. சபரிநாதன் அவர்கள் வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. யார் முதல்ல வராங்களோ அவங்க போய் குளிச்சுட்டு வரட்டும், யாருக்கும் எக்ஸ்கியூஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. ஸோ அதனால் ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கும், பிரச்சனை நடந்திருக்கும். அது நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், முடிஞ்சால் போய் பாருங்கள். ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்காக அரோரா வந்து வியானாவை கூட்டு உட்கார வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் உள்ளர போவாப்புல வினோத் உள்ளர போய், ஏன் நீங்கள் இப்படி வந்து சொல்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தினா அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய அக்யூசியேஷன் வந்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வினோத் வந்து கேட்குறாப்புல. அதுக்கு வந்து வியானா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு, அப்படி தான் தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வினோத் வந்து என்ன சொல்கிறாரா, நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட டைரெக்டாக வந்து சொல்லியிருக்கலாம்ல, அதை விட்டு நீ கேமராக்காக போய் சொல்லிட்டு இருக்கிறது, என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லி எனக்கு வந்து தெரியுது, அவர் வந்து என்கிட்ட சொல்லி தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது, ஸோ அப்படி நீ பண்ணக்கூடாது இல்லை, டேரெக்டாக போய் கேமரா கிட்ட வந்து சொல்லக்கூடாதுல்ல, அப்போ நீ கேமராவுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு வினோத் வந்து சொல்கிறாப்புல. உடனே வியானாவுக்கு வந்து பயங்கரமாக ட்ரிகர் ஆகுது. அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியும் அப்படின்றாங்க. ஹிந்தி தெரியும், நீங்கள் நிறைய வார்த்தைகளை வந்து என்கிட்டே வந்து சொல்லியிருக்கீங்க, என் முன்னாடி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஸோ அதனால் உங்களுக்கு ஹிந்தி ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அன்றைக்கி நீங்கள் ஒரு ஹிந்தி சாங் வந்து பாடினீங்க, அந்த ஹிந்தி சாங்கில் ஏகப்பட்ட பேர்ட் வேர்ட்ஸ் வந்து இருக்குது, ஸோ அதனால் வந்து எனக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ஸோ அதுதான் நான் போயிட்டு பிக் பாஸ் கிட்ட சொன்னேன் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க.
அப்போ வினோத் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, "இந்தி எல்லாம் எனக்கு தெரியாதும்மா. நான் மனப்பாடம் பண்ணி பாடக்கூடிய பாடல் தான் அது எல்லாமே. அதே போல் அது ஒரு சாங்கு. ஸோ அந்த விஷயத்த நான் என்ன என்ன சொல்கிறது, அதை வந்து மைண்டில் ஏற்றிக்கிட்டு மனப்பாடம் பண்ணி நான் பாடினேன். ஆனால் எனக்கு ஹிந்தி எல்லாம் தெரியாது. அர்த்தங்கள் வந்து பெருசாக புரியாது." அப்படின்றத நம்ம வினோத் வந்து சொல்கிறாப்புல. "இல்லை இல்லை, உங்களுக்கு வந்து அர்த்தமெல்லாம் தெரியும். என்கிட்டயே நிறைய தடவை நீங்கள் பேசியிருக்கீங்க. ஹிந்தி வந்து உங்களுக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லும்போது, "ஏம்மா ஏதோ ஜாரே ஹாரே போரே அப்படின்னாங்க எனக்கு தெரியும். அவ்வளோதான் தெரியும். அதுக்காக பாட்டு லிரிக்ஸ்லலாம் வந்து எனக்கு தெரியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாதும்மா. நான் அப்படி ஒரு பாட்டை பாடுறேன் அப்படின்னா இதில் தப்பான மீனிங் இருக்குன்னா இந்த பாட்டை நீங்கள் பாடாதீங்க அப்படின்னு சொல்லி அப்பயே கூட வந்து சொல்லியிருக்கலாம். அதுக்காக நீ போய் கேமரா முன்னாடி நின்றுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அக்யூசேஷன் வந்து வச்சுருக்கே, பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வியானா வந்து என்ன சொல்கிறாங்க, "எனக்கு அப்போ அப்படி தான் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் சொன்னேன்." அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அக்யூசேஷன். இப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படின்ற போது தட் ஷுட் பி அ கிரேட் ஐடியா டு டார்கெட் வினோத். ஓகேங்களா? அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு வார்த்தையை வச்சு அவங்க டார்கெட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் அங்கே கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க, அடிதுடி ஆயிருக்கு, கை கலப்பு வந்து நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு வினோத்தை மட்டுமே டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்றது எனக்கு தெரியல. ஆனாலும் அவர் தப்பு பண்ணியிருந்தா தப்பு தான். ஓகேவா? அதுக்காக நான் வினோத்துக்காக சப்போர்ட் பண்ணிலாம் பேச மாட்டேன். அப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்தினா அது சரியா அப்படின்னு கேட்காதீங்க. கேட்குறவங்க எல்லாருக்கும் கேட்கணும். ஆனால் வினோத்துக்கு மட்டும் ஏன் கேட்குறாங்கன்னா, லாஸ்ட் வீக்கில் வந்து வியானா அவர்களுக்கு எதிராக வினோத் அவர்கள் பேசியிருப்பாங்க. ஸோ அதனால் ஷி வாண்ட் டு எக்ஸ்போஸ் வினோத். அதுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து கம்ருதீன் வந்து வினோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. அதாவது, "அவனுக்கு ஹிந்தி எல்லாம் தெரியாதும்மா. அவன் ஏதோ பாடியிருக்கான். அதை நீ தப்பாக எடுத்துகிட்ருக்க. அதை போய் நீ கேமரா முன்னாடிலாம் கன்ஃபரன்ட் பண்ணியிருக்க. அதெல்லாம் தயவுசெய்து வேணாம். இப்போ உனக்கு ஒரு அனலைசேஷன் வந்துருச்சுல்ல." இப்போ அரோராவும் அதுதான் சொல்கிறாங்க. "இப்போது உனக்கு ஒரு அனலைசேஷன் வந்துருச்சுல்ல. இப்போ அவர் வந்து நான் தப்பு பண்ணலமா, அது தெரியாமல் நடந்தது. அந்த பாட்டுக்கு எனக்கு லிரிக்ஸ் எல்லாம் தெரியாது. லிரிக்ஸ் மீன்ஸ் அந்த மீனிங்லாம் எனக்கு தெரியாது. தெரியாமல் நடந்த ஒரு விஷயம் தான். அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தையும், இவ்வளோ பெரிய அக்யூசேஷனையும், இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு போய் கன்ஃபரன்ட் பண்ணுறதும் தப்புமா, வேணாம்." அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொல்கிறாங்க. இப்போ கமருதீன் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்து, "நீ கேமரா முன்னாடி போய் சொல்லு, அவர் வேணுத்துக்குன்னு பண்ணல. வாண்டடாக ஒன்றும் அவர் பாட கிடையாது. அப்படின்றத நீ போய் கேமரா முன்னாடி சொல்லுங்க." அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது அவர் தப்பு பண்ணல அப்படிங்கிறது உனக்கு கிளாரிஃபை கொடுத்துட்டாப்புல. எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், சரி ஓகே அவங்க தெரியாமல் பாடியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து அதை வித்ட்ரா பண்ணிக்கிறேன் பிக் பாஸ். நான் வந்து அப்படி சொன்னது தப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் வியானா வந்து மறுக்கிறாங்க. இப்போது நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து தமிழியன். ஓகேங்களா? நான் ஆந்திராவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து தெலுங்கு வந்து தெரியும். ஆனால் அதுக்கான எல்லா மீனிங்கும் தெரியுமா? அதாவது அந்த சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப தூய தெலுங்கெல்லாம் வரும். இப்போ எப்படி நமக்கு தமிழில் வந்து எவ்வளோ தூய தமிழ்கள்லாம் வந்து வருது இல்லையா, கவிதைகள்லாம் அந்த மாதிரிலாம் வரும்போது கண்டிப்பாக அதை அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்க முடியாது. அதே போல் எனக்கு மலையாள சாங்ஸ் வந்து தெரியும். பிரேமம் படத்துலேருந்து தெரியும். அந்த படம் பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு என்ன மீனிங்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பாட்டு நான் பாடுவேன். எனக்கு வந்து தெரியும். அவ்வளோதானே தவிர, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா வினோத் வந்து பண்ணியிருக்காப்புல. ஸோ அது கிளாரிஃபை பண்ணியாச்சு. அவ்வளோ பெரிய கிளாரிஃபிகேஷன் கொடுத்தோம். பக்கம் இருக்கக்கூடிய கமருதீன் சொல்லியும், அரோரா சொல்லியும் வியானா வந்து கேட்க மாட்டேங்கிறேன். ஐ எம் நாட் வித்ட்ராவிங் தட் ஸ்டேட்மெண்ட். அது வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றத வந்து சொல்லிக்கிட்டே வந்துருந்துட்டுருக்காங்க. இதில் கமருதீனும் வந்து கிளியராக ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாப்புல, "இங்கே பாரு, எனக்கு ஹிந்தி தெரியும் தான். ஆனால் அந்த அளவுக்குலாம் தெரியாது." ஏன்னா அவர் வந்து முஸ்லீம். புரியுதுங்களா? ஸோ அவருக்கு வந்து ஹிந்தி தெரியும். ஹிந்தி மீன்ஸ் உருது தெரியும். உருதும் ஹிந்தியும் மோரார்லெஸ் வந்து சேமாக தான் வந்து இருக்கும். ஸோ எனக்கே முழுசாக தெரியாதுமா. ஸோ அதனால் அவனுக்கு சுத்தமாகவே தெரியாது. ஏதோ அவன் பாடிட்டான் அப்படின்றத அந்த பிரச்சனையை வந்து கன்ஃபரன்ட் பண்ணுறாங்க. அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. அண்ட் நீ பிக் பாஸ் கிட்ட போயிட்டு வந்து சொல்லு, ஸோ நான் வந்து பண்ணது தப்பு அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. பிக் பாஸ் கிட்ட சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. என்னம்மா வியானா, ஒரு தவறான கருத்தை நீங்கள் எடுத்து முன்வைக்கிறீங்க. அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிஃபை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமும் நீங்கள் அடம் பிடிச்சி, இல்லை முடியவே முடியாது, நான் வந்து மறுபடியும் எல்லாம் நான் வித்ட்ரா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக வந்து புரியவே இல்லை. அந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறீங்களா? கமருதீனை வந்து கெட்ட வார்த்தையில் யூஸ் பண்ணார். அந்த இடத்துல நான் இருந்தேன். ஸோ அதனால் நான் பிக் பாஸ் கிட்ட சொன்னேன் அப்படின்னா அது ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் இது சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். பாட்டு பாடினார், அந்த பாட்டில் தவறான வார்த்தைகள் இருந்துச்சு. ஸோ அதனால் அவருக்கு ஹிந்தி தெரியும். அதனால் ஒரு பெரிய அக்யூசேஷன் வைக்கிறது ஒரு தவறான விஷயம். அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது வேணான்னு சொன்னாலையும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இது எங்கே போய் முடியும்னு எனக்கு வந்து தெரியல. அதே போல் வியானா இருக்காங்கள்ல, அவங்க தமிழியன்லாம் கிடையாதான். ஓகேங்களா? அப்படின்னு ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க சொல்லப்போனால். அவங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவங்க வந்து உருது. அவங்களுடைய தாய்மொழி வந்து உருதான். அது வந்து நம்ம தீபக் அவர்கள் கேட்கும்போது தான் வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க. என்னுடைய அம்மா வந்து அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துகிறாங்க. அண்ட் வியானா அப்படிங்கிற பேரும் அவங்களுடைய பேர் கிடையாதாம்பா, இன்னொரு பேரும் இருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்படியெல்லாம் உங்களுடைய ஐடென்டிட்டியை மறைச்சி
அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய பேரும் புகழும் அடையணுன்ற அவசியம் என்னன்னு தெரில. ஒரு தப்பு பண்ணால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்ன பண்ணுறதோ சொல்லுறதுன்னு தெரில. ஓகே கைஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.